சின்ன திரையில ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் வந்து அவங்களுடைய முடிஞ்ச அளவுக்கு சூப்பரான ஒரு ரோல்ஸ்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில அ ஒரு சில ஆர்டிஸ்ட் வந்து அவங்களுடைய கதாபாத்திரம் மூலியமா ரசிகர்கள் மனசுல ஒரு நீங்காத இடம் பிடிப்பாங்கல்ல. அந்த லிஸ்ட்ல ஒருத்தவங்க இருக்கிறவங்க தான் லக்ஷ்மி. ஸோ லக்ஷ்மிய வந்து எல்லாரும் ஊர்வம்பு லக்ஷ்மி அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லுவாங்களே. ஆக்சுவலா வந்து லக்ஷ்மி அவர்கள் ஃபர்ஸ்ட்டு செம்பருத்தி சீரியல்ல வந்து நடிச்சிருந்தாங்க ஜீ தமிழ்ல. அ ஹீரோவுக்கு சித்தி கதாபாத்திரம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ, அதில வந்து வில்லியாவும் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட நெறைய ஒரு 6, 7 ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சு. எல்லாமே ஹீரோவோட சித்தி, ஹீரோவோட சித்தி, ஹீரோவோட சித்தி இப்படின்ற மாரியே தான் வந்திருக்கு. ஸோ, என்னடா இது ஒரே மாதிரி அந்த ஒரு இது வந்துருமே அப்படின்ற மாரி பார்க்கக்குள்ள, அப்பதான் வீரா சீரியலோட ப்ராஜெக்ட் வந்திருக்கு. இதில ஹீரோவோடைய அத்தை. அத்தைனாலும் வந்து நார்மலா இல்ல. அவங்க வந்து இந்த அண்ணன் பசங்களுக்காக அவங்களுடைய லவ்வ சாக்ரிஃபைஸ் பண்ணி, அவங்க கல்யாணம் பண்ணிக்காம, இந்த பிள்ளைங்களுக்காகவே வந்து வாழ்றது. அதுலயுமே வந்து எப்பவுமே வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு புள்ளன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அதுபோல தான் மாறன் கதாபாத்திரம் பண்றது. அ அப்பா கிட்ட வந்து எப்ப பார்த்தாலும் திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கிறது. அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு பிள்ளையா இருக்கிறதால, அத்தை கிட்ட வந்து அந்த ஒரு மதர்லி அஃபெக்ஷன வந்து அத்தை வந்து குடுக்குற மாதிரி. ஸோ, அந்த ஒரு கதாபாத்திரம் கொஞ்சம் கேட்சியா நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராஜெக்ட்ட நான் வந்து ஓகே பண்ணி, இதில நடிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ, இந்த ஒரு வீரா சீரியல்ல எந்த அளவுக்கு வந்து வீரா, மாறன் வந்து ஃபேமஸோ, அதே போல வள்ளியத்தையும் வந்து பயங்கர ஃபேமஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.